வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். காசாவில் பாடசாலை மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு, குழந்தைகள் உட்பட 25 பேர் பரிதாபமாக பலி. அரசாங்கத்தை வீழ்த்த சதி, எச்சரிக்கிறது அரசு. 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து, பலர் கவலைக்கிடம். பெருந்தலைவர் ஆறுமுகன் தொண்டமானின் 5வது சிரார்த்த தினம். தொடர்வன இலங்கை செய்திகள். சுற்றுலாத்துறையை குறிவைத்து பல்வேறு போலி செய்திகள் பரப்பி அரசாங்கத்தை வீழ்த்த முயற்சிப்பதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். வெலிகம மற்றும் அருகம்பை பகுதிகளில் பரப்பப்படும் தகவல்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக வெலிகம பகுதியில் பிலிப்பைன்ஸ் நாட்டவரை தாக்குவது போன்ற காணொலியும், அருகம்பை பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. குறித்த தாக்குதல் சம்பவம் 2024ஆம் ஆண்டு நடைபெற்றதாக விசாரணைகளில் தெரிய வந்ததாக அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதேபோன்று அருகம்பை பகுதியில் சுற்றுலா பயணிகள் பிகினி அணிவதை தவிர்க்குமாறு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு அப்பகுதிக்கு பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பொது இடத்தில் நிர்வாணமாக நடந்து சென்றமைக்கே அருகம்பை பகுதியில் உள்ள இஸ்லாமிய சமூகத்தினர் எதிர்ப்பு வெளியிட்டதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை கொழும்பு மாநகர சபை உட்பட முக்கிய உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முஸ்லிம் சமூகத்துடன் அரசாங்கம் இணைந்து செயற்பட்டு வரும் நிலையில் இவ்வாறு தகவல்கள் பரவி வருவதாக பிரதி அமைச்சர் கவலை வெளியிட்டுள்ளார். அரசாங்கத்தை பலவீனப்படுத்த திட்டமிட்ட செயற்படும் ஒரு செயற்பாடாக உள்ளது எனவும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை போலி தகவல்களுக்கு அஞ்ச வேண்டாம் எனவும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரமுல்லையில் கல்வி அமைச்சில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் குழு ஒன்று வளாகத்திற்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதான அலுவலகத்திற்குள் செல்ல முற்பட்டதை அடுத்து அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுத்துள்ளனர். அதன் பின்னர் கல்வி அமைச்சில் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்தும் நடத்தி வருகின்றனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் 5ஆம் ஆண்டு சிரார்த்த தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. 1964ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி இந்தியாவின் புதுக்கோட்டையில் முனாபுத்தூரில் பிறந்த இவர் 2020ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி தனது 56வது வயதில் காலமானார். கொழும்பில் உள்ள ரோயல் கல்லூரி மற்றும் இந்தியாவில் உள்ள ஏற்காட்டில் மோர்க்ஃபோர்ட் பள்ளியில் கல்வி பயின்று பின்னர் அமெரிக்காவின் ஃபெடிசக் பல்கலைக்கழகத்தில் கோர்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் என்ற உயர்கல்வியை கற்ற இஸ்ரேலின் தொழிற்சங்கம் சார்ந்த கல்வியை நிறைவு செய்தார். அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் 5வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கொட்டக்கலை CLF வளாக ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகளுடன் அன்னாரின் உருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இப்பூஜை வழிபாட்டில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான், அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் பாரியார் ராஜலட்சுமி தொண்டமான், தவிசாளரும் நிதி செயலாளருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் உட்பட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உயர்பீட உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். களுத்துறை காட்டுக்குருந்த பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று வீதியில் பயணித்து மற்றும் ஒரு கார் மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது பலர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக நாகோடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
வவுனியா ஓமந்தை பகுதியில் இன்று அதிகாலை டிப்பருடன் கார் மோதி விபத்திற்குள்ளானதில் இந்திய துணை தூதரகத்தில் பணியாற்றும் அதிகாரி ஒருவர் பலியாகியுள்ளதுடன் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த காரானது யாழில் இருந்து ஓமந்தை நோக்கி பயணித்த டிப்பருடன் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. விபத்தில் இந்திய துணை தூதரகத்தில் பணியாற்றும் 52 வயதான சஜ்யாதானந்த பிரபாகரர் குருக்கள் என்பவர் பலியாகியுள்ளதுடன் 50 வயதான அவரின் மனைவி சீதா லட்சுமி, 27 வயதான மகன் அக்ஷேஷ், 70 வயதான பாமனார் சுவாமிநாதன் ஐயர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் ஓமந்தை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அனைத்து ராணுவ முகாம்களிலும் இன்று முதல் ராணுவ சிப்பாய்கள் நலன்புரி பிரிவு நிறுவப்பட்டன என ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்டிகோவின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த சிப்பாய்கள் நலன்புரி பிரிவு அனைத்து ராணுவ முகாம்களிலும் உள்ள கட்டளை அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் செயற்படும். இதன் மூலம் ஓய்வு பெற்ற அங்கவீனமுற்ற மற்றும் உயிரிழந்த ராணுவ சிப்பாய்களின் குடும்பங்களுக்கான நலன்புரி நடவடிக்கைகள் எளிதாக்கப்படும் எனவும் ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவன உலக செய்திகள். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் சமீபத்திய தாக்குதலுக்கு மேற்கத்திய நாடுகளின் கூடுதல் தடைகள் மூலம் பதிலளிக்க வேண்டும் என்று ஜெர்மனிய வெளியுறவு அமைச்சர் யோஹென் வதேபோல் தெரிவித்துள்ளார். புட்டினுக்கு அமைதியில் ஆர்வம் இல்லை. அவர் இந்த போரை தொடர விரும்புகின்றார். இதை நாம் அனுமதிக்க கூடாது. அதனால் தான் ஐரோப்பிய ஒன்றியம் கூடுதல் தடைகளுக்கு ஒப்புக்கொள்ளும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவிற்கு புதிய தடைகள் தொகுப்புகளை விதிக்க வேண்டும் என்று ரஷ்யாவின் பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி துறைகளுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தடைகளை விதிக்கும் போது விளைவுகளை தவிர்க்க புட்டின் பேச்சுவார்த்தைகளுக்கு உடன்படுவார் எனவும் வதேபோல் தெரிவித்துள்ளார். அகதிகள் மையமாக செயல்படும் காசா நகரில் உள்ள ஃபக்மில் அல் ஜாரியாவில் பாடசாலை மீது இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்ட தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் காசாவின் இளைய செல்வாக்கு மிக்க யாஹின் யஹமாத் உட்பட பல குழந்தைகள், 2 செஞ்சிலுவை சங்க ஊழியர்கள் மற்றும் ஒரு பத்திரிகையாளர் உட்பட பலர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தொடர்ந்து பாடசாலைகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. அவை தங்கும் இடங்களாகும். காசாவில் உள்ள 95% பாடசாலைகளை இஸ்ரேல் தாக்கியுள்ளது. தாக்குதலை தொடர்ந்து பாடசாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. பின்னர் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக காசா சிவில் பாதுகாப்பு துறை தெரிவித்துள்ளது. 13 பேரின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு ஒரு டெலிகிராம் புதுப்பிப்பில் அறிவித்தது. 21 பேர் காயமடைந்தனர். குண்டுவெடிப்பில் பாடசாலையில் பாதி பகுதி அளிக்கப்பட்டது. பெரும் சேதம் ஏற்பட்டதாக மதிப்பிட்டுள்ளது. இடிபாடுகளுக்குள்ளே மேலும் பலர் சிக்கியுள்ளராக என்பதை கண்டறிய மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. முன்னைய நாள் காசாவில் ஒரு பாலஸ்தீனிய பெண் வைத்தியரின் 9 குழந்தைகளை இஸ்ரேலிய படைகள் கொன்றன. நாசர் மருத்துவ வளாகத்தில் உள்ள அல் தஹரின் மருத்துவமனை குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்தியர் அலால் அல் நஜாரின் குழந்தைகள் கொல்லப்பட்டனர். கான் யூனிஸில் உள்ள வைத்தியரின் வீட்டை இஸ்ரேல் தாக்கியது. இந்த நேரத்தில் வைத்தியர் பணியில் இருந்தார். கணவர் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவர்களின் மீதமுள்ள மகன் ஆபத்தான நிலையில் உள்ளார். 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தின் படுகொலையில் 53,901 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 1.22 லட்சத்திற்கு அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இஸ்ரேல் சுமார் 16,500 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாதங்களாக இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் முற்றுகையால் காசா கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை எதிர்கொள்ளுகின்றது. இதற்கிடையில் காசா மீதான மனிதாபிமானமற்ற தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்திவிட்டால் அந்நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று ஸ்பெயின் அழைப்பு விடுத்துள்ளது. ஐரோப்பிய மற்றும் அரபு நாடுகளுக்கான சந்திப்பிற்கு பின்னர் ஸ்பெயினின் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி.
இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய தலைவராக ஷுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் இந்தியாவின் புதிய சகாப்தம் ஆரம்பமாக உள்ளது. ரவிச்சந்திரன் அஸ்வின், முன்னாள் தலைவர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகிய மூவரும் ஓய்வு பெற்றதை அடுத்து இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் முழுநேர தலைவராக ஷுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்தியாவின் டெஸ்ட் கிரிக்கெட் அணி தலைவராக நியமிக்கப்பட்டதை மிகப்பெரிய கௌரவமாகவும் பாக்கியமாகவும் கருதுகின்றேன். ஆடுகளத்தில் சிறந்த ஆற்றல்கள், ஒழுக்கம், கடின உழைப்பு ஆகியவற்றிற்கு முன்னுதாரணமாக இருந்து அணியை வழிநடத்துவேன் என ஷுப்மன் கில் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்திற்கு எதிராக ஜூன் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருடன் தனது தலைமை பதவியை 25 வயதான ஷுப்மன் கில் தொடங்க உள்ளார். வலது கை துடுப்பாட்ட வீரரான ஷுப்மன் கில் இதுவரை 32 டெஸ்ட் போட்டிகளில் 5 சதங்களுடன் 1893 ஓட்டங்களை மொத்தமாக பெற்று 35.05 என்ற சராசரியை கொண்டுள்ளார். இந்திய டெஸ்ட் அணியின் உதவி தலைவராக ரிஷப் பண்ட் நியமிக்கப்பட்டுள்ளார். ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சியை இங்கிலாந்து உடனான டெஸ்ட் தொடருடன் இந்தியா ஆரம்பிக்க உள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை முன்னிட்டு அஜித் அகர்கரின் தலைமையிலான தெரிவு செய்த குழுவினர் பெயரிடப்பட்டுள்ள 18 வீரர்களை கொண்ட இந்திய குழாத்தில் சென்னையை பிறப்பிடமாக கொண்ட தமிழக துடுப்பாட்ட வீரர் சாப் சுதர்சன் அறிமுக வீரராக இடம்பெறுகின்றார். சாப் சுதர்சன் 3 சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ளார். 29 முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ள சாய் சுதர்சன் 7 சதங்கள் உட்பட 1957 ஓட்டங்களை குவித்துள்ளார். அவரது அதிக கூடிய இன்னிங்ஸ் எண்ணிக்கை 213 ஓட்டங்கள் ஆகும். அவர் பெரும்பாலும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுடன் ஆரம்ப வீரராக களம் இறங்குவார் எனவும் விராட் கோலியின் 4வது இலக்கை வலிமையான ஆரம்ப வீரர்களில் ஒருவரான KL ராகுல் நிரப்புவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கில் மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோரின் சிரேஷ்ட வீரர்கள் KL ராகுல், ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா, முகமது சிராஜ் ஆகியோரும் குழாத்தில் இடம்பெறுகின்றனர். கடந்த ஓரிரு வருடங்களாக இந்திய அணியில் இடம்பெற்று வந்த த்ருவ ஜுரேல், ஆகாஷ் தீப் ஆகியோருக்கு இந்திய குழாத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.